சோதனையே வாழ்க்கையா தான் இங்க பல பேர் நம்மளோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம். அந்த வகையில ஒரு அம்மா உச்சக்கட்ட சோதனையில இருக்காங்க. அடிக்கடி வலிப்பு வர தன்னோட பொண்ண ரொம்பவுமே பத்திரமா ஒரு சிங்கிள் மதர் பாத்துட்டு வராங்க. தன்னோட பொண்ணுக்கு நல்ல ஹெல்தியான சாப்பாடு வாங்கி தர முடியல அப்படின்றனாலயும் குழந்தைய ஒழுங்கா பராமரிக்காம இருந்தனாலயும் கவர்மெண்ட் இந்த குழந்தைய கஸ்டடி எடுத்துக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் கிட்ட இவங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது அவங்க கிட்ட பணம் இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயத்தை தான். அதுக்கேத்த மாதிரி இந்த அம்மா வேலை செய்யற லோக்கல் சூப்பர் மார்க்கெட்ல தன்னோட பாஸ் கிட்ட போய் சம்பளம் கேட்கலான்ட்டு போறாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தன்னோட பாஸ் கிட்ட போய் என்னோட செக்க தயவு செஞ்சு கொடுத்துருங்க, என்னோட குழந்தைய நான் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த நேரம் பார்த்து திருடங்களும் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர தன்னை தற்காத்து கொள்றதுக்காக அவளும் ஒரு திருடனை சுட்டுடுறா. அப்ப கூட இவளை பாராட்டாம நீயும் அந்த திருடங்க கூட்டத்தை சேர்ந்தவ தானேன்னு சொல்லி போலீஸ்க்கு போன் பண்ணலான்னு அந்த பாஸும் போறாரு. ஆனா அவளுக்கு வேற வழி இல்லாதனால தன்னோட பாஸையும் சுட்டுட்டு அங்க இருந்த செக்கை எடுத்துட்டு நேரா பேங்குக்கும் போறா. ஆனா போற வழியில தெரியாம ஒரு போலீஸ்கார வர இடிச்சு இதனால அந்த காருக்கு ஃபைனையும் போட்டு அந்த காரையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. இது எல்லா பிரச்சனையும் சரியாகணும்னா அவ பேங்குக்கு போய் அந்த செக்ல இருக்கிற பணத்தை வித்ட்ரா பண்ணணும். அதுக்காக நேரா அவளும் பேங்குக்கு போறா. ஆனா அங்க போனதும் அந்த பேங்க் எம்ப்ளாயும் ஐடி இல்லாம எங்களால பணம் தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சோதனை மேல சோதனையா வந்து இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாதனால கையில அந்த திருடங்களோட துப்பாக்கி வச்சிருப்பா. அதை வச்சு மிரட்டி இந்த செக்குக்கான பணத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க போறா. ஏற்கனவே அந்த பாஸ கொலை பண்றதுக்காக போலீஸ் இவளை தேடிட்டு இருப்பாங்க. இவ கையில கன் இருக்கிறத பார்த்த அந்த எம்ப்ளாயும் அந்த பேங்க்ல இருக்கிற செக்யூரிட்டி அலாரம அழுத்திடுறாங்க. இதனால இந்த இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கு எல்லாம் போய் அங்க போலீஸும் வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கையில கன் வச்சிருக்கனால பேங்க்ல யாரையாவது சுற்ற போறான்னு சொல்லி எல்லாருமே பயத்துல இருக்காங்க. ஆனா யாரையுமே அவ எதுவுமே பண்ணாம அங்க இருக்கிற சிபிஐ ஆபீசரும் இவளுக்கு உள்ள கால் பண்ணி தயவு செஞ்சு பிரச்சனையை பெருசாக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம சீக்கிரமா நீங்க சரண்டர் ஆவுங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. ஆனா வெளியே போனா தன்னை சுட்டே கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அந்த அம்மாவும் ரொம்பவுமே கஷ்டத்துல இருக்காங்க. ஆனா கடைசியில அந்த பேங்க் மேனேஜர் இவங்களை காப்பாத்தி பத்திரமா போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இதுல என்ன ஒரு சோகமான விஷயம் இருக்கும்னா தன்னோட அம்மா ஒழுங்கா பாத்துக்கல அப்படின்னு சொல்லி இவங்களோட குழந்தைய கஸ்டடி எடுத்திருப்பாங்க. ஆனா கடைசியில அந்த கஸ்டடியில எடுத்தவங்க கூட அந்த குழந்தைய ஒழுங்கா பராமரிக்காம அந்த குழந்தையும் வலிப்பு வந்து இறந்திருப்பா. இவ்வளவு நாள் இந்த வாழ்க்கையை தன்னோட குழந்தைக்காக அர்ப்பணிச்ச அந்த அம்மாக்கு இந்த உலகத்துல நம்ம ஏன்டா இன்னும் இருக்கோம் அப்படின்ற மனநிலை தான் இருக்காங்க.